வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பல்வேறு இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் சாலையில் திரண்டு போராட்டங்களில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரத்தில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் புதுவையிலும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. மதகடிப்பட்டு முதல் அரியலூர் வரை பாட்டாளி மக்கள் கட்சியினர் அடுத்தடுத்து சாலைகளில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் ஏற்பட்ட பரபரப்பால் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டது. மேலும் திருக்கனூர் அருகே சென்ற தனியார் பேருந்தின் கண்ணாடிகளை மறைந்திருந்த சிலர் கற்களை வீசி உடைத்ததால் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டு பயணிகள் பாதிக்கப்பட்டனர். இதேபோன்று சென்னையில் இருந்து சிதம்பரம் நோக்கி வந்த அரசு விரைவு பேருந்தை பொம்மையார்பாளையம் அருகே வழிமறித்த மர்ம நபர்கள் சிலர் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கிவிட்டு தப்பி ஓடினர். மேலும் பெரிய முதலியார் சாவடி அருகே அரசு பேருந்தை வழிமறித்து மர்ம நபர்கள் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினர். இதையடுத்து கிழக்கு கடற்கரை சாலையில் போலீஸ் பாதுகாப்புடன் பேருந்துகள் இயக்கப்பட்டன. மேலும் அசம்பாவிதங்களை தடுக்க போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே அரியாங்குப்பம், பூரணாங்குப்பம், தவளக்குப்பம் சாலைகளில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கடைகளை அடைக்குமாறு மிரட்டியதால் பாதுகாப்பு கருதி அப்பகுதியில் வியாபாரிகள் கடைகளை அடைத்தனர். இதற்கிடையே அரியாங்குப்பம், தவளக்குப்பம் இடைப்பட்ட பகுதியில் 5 பேருந்து கண்ணாடிகளும், நயினார் மண்டபத்தில் 1 பேருந்தின் கண்ணாடியும் அடித்து நொறுக்கப்பட்டது. மேலும் வில்லியனூர் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வில்லியனூர் பகுதியில் உள்ள கடைகளை மூடக்கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. புதுவையில் ஆங்காங்கே பாட்டாளி மக்கள் கட்சியினர் நடத்திய போராட்டத்திற்கு இடையே 10க்கும் மேற்பட்ட பேருந்து கண்ணாடிகள் உடைக்கப்பட்டுள்ள நிலையில் சாலையில் போராட்டம் நடத்திய 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனால் ஏற்பட்டுள்ள பரபரப்பையும் பதற்றத்தையும் தணிக்க புதுவை முழுவதும் பல்வேறு இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுவை அரசு துறைகளில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கருப்பு கொடி ஏந்தி ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்றதால் அவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுவை அரசின் பல்வேறு துறைகளில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் பணியில் அமர்த்தப்பட்ட 4000 ஊழியர்கள் புதிய அரசு ஆட்சி அமைத்ததும் பணியில் இருந்து நீக்கப்பட்டனர். இதையடுத்து கடந்த 2 வருடங்களாக தங்களுக்கு மீண்டும் வேலை வழங்க கோரி முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தும் பல்வேறு கட்ட போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் நீக்கப்பட்ட ஊழியர்கள் காங்கிரஸ் அலுவலகத்திலிருந்து கருப்பு கொடி ஏந்தி ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் நேரு வீதி, மிஷன் வீதி சந்திப்பில் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 127வது தொழிலாளர் தினம் புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக தொழிலாளர் அணி சார்பில் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக தொழிலாளர் அணி சார்பில் தொழிலாளர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தலைமையில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள், கவுன்சில் தலைவர் அண்ணா அடைக்கலம், செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா, பொருளாளர் சிவக்குமார், துணைத் தலைவர் காயாரோகணம், துணை செயலாளர்கள் கோவிந்தசாமி, ராமமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் 300 மோட்டார் சைக்கிள், 100 ஆட்டோ மற்றும் 25 கார்களில் ஊர்வலமாக சென்று உப்பளம் தமிழ்நாடு போக்குவரத்து கழக பணிமனை, பாரதி மில், சுதேசி மில், புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம், பேருந்து நிலைய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்டோ சங்கம், தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனை ஆகிய இடங்களில் சங்கக்கொடி ஏற்றி இனிப்பு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகில் INTUC ஆட்டோ தொழிற்சங்கம் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தில் இணையும் விழா மற்றும் பெயர் பலகை திறப்பு விழாவும் நடைபெற்றது. மாநில திராவிட முன்னேற்றக் கழக துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், பொருளாளர் அனிபால் கென்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம், சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் பழனி, மல்லிகா மாயகிருஷ்ணன், தொகுதி கழக செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், வழக்கறிஞர் செந்தில்குமார், தனகோடி, பாண்டு ஹரிகிருஷ்ணன், நடராஜன், சிவபாலன், சபரிராஜன், சுபக்குரல், தட்டாஞ்சாவடி இளங்கோவன், வேலன், இளஞ்செழிய பாண்டியன், லோக கணேசன், மடுகரை சுகுமார், இலக்கிய அணி பன்னீர்செல்வம், வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் முத்துவேல், ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளர் அன்பு சூரியன், விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் தமிழரசன், மகளிர் அணி அமைப்பாளர் நிர்மலா சுந்தரமூர்த்தி, மீனவர் அணி அமைப்பாளர் கோதண்டபாணி, தொண்டர் அணி துணை அமைப்பாளர்கள் பார்த்தசாரதி, முருகன், பாகூர் சிவா, வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர்கள் பரிமளம், இலக்கிய அணி துணை அமைப்பாளர் ராஜாராமன், மாணவர் அணி துணை அமைப்பாளர்கள் கண்ணன், விவசாய தொழிலாளர் துணை அமைப்பாளர்கள் VJ லோகு, தெய்வசிகாமணி மற்றும் பல்வேறு அணி நிர்வாகிகள், தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் பலர் விழாவில் கலந்து கொண்டனர். கிராமப்புற மாணவர்களுக்கான இலவச விளையாட்டு பயிற்சி முகாம்
நாளை 2ஆம் தேதி முதல் நடைபெற உள்ளதாக கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பள்ளி கல்வி இயக்குநர் வல்லவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை மாநில விளையாட்டு மற்றும் இளைஞர் நலம் சார்பில் கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கான இலவச விளையாட்டு பயிற்சி முகாம் விளையாட்டுத்துறை அமைச்சர் தியாகராஜன் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாளை 2ஆம் தேதி முதல் இம்மாதம் 22ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இம்முகாமில் 10 முதல் 15 வயது வரையிலான மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ள அவர், பாகூரில் கோகோ, கைப்பந்து விளையாட்டுகளும், குருவிநத்தம் ஏம்பலத்தில் கபடியும், அபிஷேகப்பாக்கத்தில் கால்பந்து, பளுதூக்குதல், தவளக்குப்பத்தில் ஹாக்கி, தடகளம், மதகடிப்பட்டுப்பாளையத்தில் கிரிக்கெட் விளையாட்டு மற்றும் நோனாங்குப்பத்தில் தேக்வாண்டோ, மணவெளி, விளினூர் பகுதிகளில் கோகோ விளையாட்டிற்கும், கூடப்பாக்கத்தில் கால்பந்து, இறகுப்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கும் பயிற்சி முகாம் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் தினம் திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் கொண்டாடப்பட்டது. தொழிலாளர் தினமான மே தினத்தை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் MBTL தொழிற்சாலையில் உள்ள தளபதி தொழிலாளர் முன்னேற்ற சங்க கொடியேற்று விழா, அஜீஸ் நகர் தளபதி ஆட்டோ தொழிலாளர் நலச்சங்க கொடியேற்று விழா, அண்ணா சாலை டாக்டர் கலைஞர் மினிலோடு கேரியர் தொழிலாளர் மற்றும் ஊழியர் நலச்சங்க கொடியேற்று விழா, BSNL தொழிலாளர் முன்னேற்ற சங்க கொடியேற்று விழா உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்க கொடியேற்று விழாக்கள் நடைபெற்றன. திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில இளைஞரணி முன்னாள் அமைப்பாளருமான சிவா விழாவிற்கு தலைமை தாங்கி தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். திராவிட முன்னேற்றக் கழக துணை அமைப்பாளர் ராஜாராமன், இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், பொதுக்குழு உறுப்பினர்கள் தைரியநாதன், கோபால், தொழிற்சங்க தலைவர்கள் ஆறுமுகம், ராதா, மணவாளன், கணேசன், தட்சிணாமூர்த்தி, தானப்பன், தொகுதி செயலாளர்கள் மதி என்கின்ற சுப்பராயன், ஆறுமுகம், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் காந்தி, வீரராகு, சந்தோஷ்குமார், ஜெயபிரகாஷ், இளம்பருதி, இலக்கியணி குமார சுப்பிரமணி, மீனவரணி சக்திவேல், மாநில தொண்டரணி குணதிலீபன், கோபிநாத், முகமது ஷஃபி, மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன், நெசவாளர் அணி சுந்தர வடிவேலு, தொழிலாளர் முன்னேற்ற சங்க திருநாவுக்கரசு உள்ளிட்ட நிர்வாகிகள், இளைஞரணி மற்றும் பல்வேறு அணி நிர்வாகிகள் விழாவில் கலந்து கொண்டனர். முன்னதாக மறைந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் சே. குப்புசாமிக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுவையில் முதியவர்கள் உதவித்தொகை கிடைக்காமல் அலைகழிக்கப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் AV வீரராகவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுவை மாநில காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் AV வீரராகவன் கூறுகையில், புதுவை அரசின் நிர்வாக சீர்கேட்டினாலும் அதிகாரிகளின் அலட்சிய போக்கினாலும் முதியோர் உதவித்தொகை கிடைக்காமல் வயதான முதியவர்கள் அலைகழிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். உதவித்தொகை பெற வங்கிக்கு சென்றால் அலுவலகத்திற்கு செல்லுமாறும், அலுவலகத்திற்கு சென்றால் வங்கிக்கு செல்லுமாறும் 3 முறை அலைகழித்ததால் சிரமமடைந்த முதியவர்கள் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையை அணுகிய போது அதிகாரிகள் உரிய பதிலளிக்காத நிலையில் அலைச்சலால் முதியவர்கள் மயக்கமடைந்த சம்பவம் கண்டனத்திற்குரியது என்று கூறிய அவர், துறையில் பயனாளிகளின் பெயர் பட்டியல் ஆங்கிலத்தில் ஒட்டப்பட்டுள்ளதாகவும் படிப்பறிவில்லாத முதியவர்களுக்கு ஆங்கிலம் எப்படி தெரியும் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் முதல்வர் தேர்தலின் போது அவர்களிடம் ஆங்கிலத்திலா ஓட்டு கேட்டார் என்று கேள்வி எழுப்பிய அவர், தமிழில் ஓட்டு கேட்டு ஆட்சி அமைத்த NR அரசு ஆங்கிலத்தில் பெயர் பட்டியல் வெளியிட்டு முதியவர்களை அலைகழிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார். புதுவை மகளிர் மேம்பாட்டு துறையிலே முதியோர் பென்ஷன் கொடுக்காத காரணத்தால் அலைக்கழிக்கப்பட்டு முதியவர்கள் 5 பேர் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தினுடைய மோசமான செயல்பாடு காரணமாக முதியோர் பென்ஷன் வாங்க சென்ற அப்பாவி முதியோர்கள் வயதான காலத்தில் அவர்கள் முற்றுகையிட வேண்டிய ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அங்கு சரியான விவரம் தராததால் வங்கிக்கு போங்கள், பேங்க்ல போய் கேட்டா ஆபீஸுக்கு போங்க, ஆபீஸுக்கு போனா பேங்க்குக்கு போங்க, இது போன்று முதியோர் மிகவும் இந்த அரசாங்கத்தால் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். அந்த அலுவலகத்திலே ஒட்டப்படுகிற பட்டியலில் பெயர் தமிழிலே வெளியிடப்படாமல் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரம் இல்லாத, எழுத்தறிவில்லாத முதியோர்களுக்கு எப்படி இங்கிலீஷ் தெரியும்? இங்கிலீஷ்ல ஒட்டியிருக்காங்க பெயர் பட்டியலை. மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஓட்டு கேட்டு வருகிற பொழுது ஆங்கிலத்தில் ஓட்டு கேட்டார், தமிழில் தானே ஓட்டு கேட்டார். தமிழில் ஓட்டு கேட்டு ஓட்டு போட்ட மக்களுக்கு ஆங்கிலத்தில் ஒட்டினால் எப்படி? இது இந்த அரசாங்கத்துடைய மிக மோசமான நிர்வாக செயற்கை வெளிப்படுத்துகிறது. உடனே அரசாங்கம் அந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வு காண வேண்டும். ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகை வைக்க எதிர்ப்பு தெரிவித்ததால் பெரிய கடை காவல் நிலையத்தை ஆட்டோ ஓட்டுநர்கள் முற்றுகையிட்டனர். புதுவை நேரு வீதி, கேன்டீன் வீதி சந்திப்பில் இயங்கி வரும் திராவிட முன்னேற்றக் கழக தொழிற்சங்க ஆட்டோ ஸ்டாண்டின் பழைய பெயர் பலகையை மே தினத்தை முன்னிட்டு புதுப்பித்து பெரிய அளவில் வைத்ததாக கூறப்படுகிறது.
இதற்கு பெரிய கடை போலீசார் எதிர்ப்பு தெரிவித்து பெயர் பலகையை அகற்றுமாறு ஆட்டோ ஓட்டுநர்களை கேட்டுக் கொண்டதாகவும், இதனால் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் திராவிட முன்னேற்றக் கழக தொழிற்சங்க தலைவர் பிராங்க்லின் பிரான்சுவா, கௌரவ தலைவர் தட்டாஞ்சாவடி இளங்கோவன், துணைத் தலைவர் மிசேல், வழக்கறிஞர் அணி தலைவர் முத்துவேல், விவசாய தொழிலாளர் அணி தலைவர் தமிழரசன் ஆகியோர் தலைமையில் ஊர்வலமாக சென்று பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து ஆய்வாளர் அங்கப்பன், உதவி ஆய்வாளர் சஜித் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அனைவரும் சமாதானமடைந்து கலைந்து சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.